போக்குவரத்து துறையில் நாள்தோறும் வெறும் பஞ்சாயத்தாக இருக்குது. நேற்று பார்த்தோம்னா உளுந்தூர்பேட்டையில் பனிமணியில் நிப்பாட்டிருந்த பஸ்ஸு திடீர்னு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு. அது மட்டுமா, திருநெல்வேலியில் நல்லா ஓடிட்டு இருந்த பஸ்ஸு கூடங்குளம் அருகே திடீர்னு பிரேக் பிடிக்காமல் பிரேக் டவுன் ஆகி தலைக்குப்புற கவிழ்ந்துருக்கு. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கண்ட்ரேட்டு ஏணியை வச்சு இறக்கிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கே நம்ம தருமபுரியில் தறிகட்டு ஓடி இருக்குது. பிரேக் பிடிக்காமல் போய் ஒரு வீட்டின் சுவத்தில் மோதி பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது இப்படிலாம் பார்க்கும்பொழுது நாள்தோறும் இப்போ இந்த பேருந்துடைய விபத்துகள் பார்க்கும்பொழுது, அரசு பேருந்துடைய விபத்துகளை பார்க்கும்பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஏன்னா அண்மையில் தான் கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு 2023, 24 பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க போக்குவரத்து துறைக்கு. 24, 25 ஒரு 9000 கோடி அது ஒதுக்கி புதிய பேருந்துலாம் கொள்முதல் செஞ்சுருக்கோம், மாடல் பஸ்லாம் விட்ருக்கோம், பேட்ரி பஸ்லாம் விட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விபத்து நடக்கிறது ஃபுல்லாக பழைய காடி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு வாங்கின வண்டி போல இருக்குது. எந்த வண்டியுமே செயல் இருக்கல. அதுபோல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது.